செட்டிநாடு ஸ்பெஷல் ஆடி கும்மாயம் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். செட்டிநாட்டில் ரொம்ப ஃபேமஸ் இது. கல்யாணத்துக்கு நாள் ஈவினிங் கண்டிப்பாக இந்த ஸ்நாக் இருக்கும். ஆடிக்குள்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இதுதான் அதுக்கான மாவு. இந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, 2 கிலோ உளுந்தம்பருப்பு, அதுக்கு 1/4 கிலோ பாசி பருப்பு ப்ளஸ் 1/4 கிலோ பச்சரிசி, இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு செவக்க வறுத்துட்டு மிஷினில் அரைச்சாதான் அந்த மாவு, அரைச்ச மாவு. இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலான்னு வாங்க. நிறைய பேர் இது ரொம்ப கஷ்டம் பண்ணுறது அப்படிம்பாங்க. நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது என்ன மாதிரி ஆட்களும் ரொம்ப கஷ்டப்பட்டது தான். இப்போ அதை எனக்கேற்ற மாதிரி நான் ஈஸியாக மாற்றிக்கிட்டேன். அதை உங்களுக்கும் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ இதுக்கான மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம். நான் இந்த கப் எடுத்திருக்கேன். இப்போது இதில் நான் 1 கப்பு மாவு எடுத்தேன் அப்படின்னா 1.5 கப்பு வெல்லம்-பாகு, அதாவது வெல்லத்தை தண்ணியில் போட்டுட்டு, பாகு மாதிரிலாம் வேண்டாம், சும்மா தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணி வெள்ளை தண்ணின்னு கூட வச்சுக்கலாம். அது 1.5 கப்பு வெல்லம் போடணும். போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை இதில் ஆட் பண்ணணும். இப்போ எப்படின்னு நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த கப் எடுத்திருக்கேன். இதில் நான் ஆட் பண்ணுறேன் 1 கப்பு மாவு, ஆடிக்குள்ளுக்குள்ள மாவு. நான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கனால நிறையாவே போட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 கப்பு கிட்ட வந்துருச்சு. இப்போ 1.5 கப்பு நம்ம மாவு எடுத்திருக்கோம். நம்ம என்ன சொன்னோம், 1 கப்புக்கு 1.5 கப்பு வெல்லம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ இதுக்கு கருப்பட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கருப்பட்டி தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போனேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக கருப்பட்டி யூஸ் பண்ண போகிறேன். வெல்லம் கொஞ்சோண்டு சாப்பிட்டோன்னே தகட்டுற மாதிரி வந்துடும். அதனால நான் கருப்பட்டி தான் சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம 1.5 கப்பு மாவு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம 2 கப்புக்கு கருப்பட்டி. நான் அதை என்ன பண்ணிட்டேன்னா, இதுதான் கொஞ்சம் டஃப். எல்லாரும் இதை எப்படி பாகு கரைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் ஈஸியாக என்ன பண்ணிட்டேன்னா, இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பிளான் பண்ணனால ஆஃப்டர்நூனே கருப்பட்டியை மெஷர்மெண்ட் எடுத்து தண்ணியில் ஊற வச்சிட்டேன். ஸோ அது ஈஸியாக நமக்கு கரைஞ்சிருச்சு. இப்போ அதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம கருப்பட்டியை பாருங்கள், மத்தியானமே தண்ணியில் ஊற வச்சனால நல்லா கரைஞ்சிருச்சு. கொஞ்சம் தான் இதுவாக இருக்குது, ஓரளவு கரைஞ்சி இந்த மாதிரி லிக்விடாக தண்ணியாக இருந்தால் போதும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை இந்த பவுடரில், இந்த மாவில் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த மாவு ஆல்ரெடி நம்ம வறுத்துருக்கோம் அரிசிலாம், இருந்தாலும் அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்காக இப்போது ஒரு பாத்திரத்தை வச்சு அதை எதுவுமே சேர்க்காமல் சும்மா மாவு மட்டும் லைட்டாக இதில் வறுத்துக்க போகிறோம். வெறுமனை மாவு மட்டும் இதில் நம்ம வறுத்துட்டு லேசாக சூடு வந்தோடனே நம்ம அந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது இங்கே வறுபட்டு இருக்கட்டும். பேரலாக நம்ம கருப்பட்டி, இது கொஞ்சம் டஸ்ட் இருக்கும் இல்லையா, அதனால் இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். அது லேசாக சூடு வரதுக்குள்ளே நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிடுவோம். மாவும் நல்லா வறுபட்டுருச்சு. அதாவது லைட்டாக இளம் சூடாக, ரொம்ப நம்ம இது பண்ணிடக்கூடாது, செவக்க வச்சிடக்கூடாது, அப்புறம் நல்லா இருக்காது. மாவை லைட்டாக சூடு பண்ணியாச்சு. நம்ம இதையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாவை எடுத்து அப்படியே இந்த வாட்டரில் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இப்போ இதை அப்படியே இந்த தண்ணியை ஃபுல்லாக இதில் சேர்த்தாச்சு. இந்த பாகு தண்ணியை நம்ம இந்த மாவு, வறுத்த மாவில் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் தான் ப்ரொசீஜர் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது கட்டிப்படக்கூடாது, கட்டிப்படாமல் கிளறணும் அப்படிம்பாங்க. நமக்கு தான் இப்போ ஈஸியாக அந்த விஸ்கெலாம் வந்துருச்சு இல்லையா. ஸோ நான் அந்த இதை வச்சு, அந்த விஸ்கை வச்சு ஃபுல்லாக அப்படியே, அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது, அடுப்பை ஆன் பண்ணலை. அது லேசாக செவந்தோடனே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. நான் இதை அப்படியே கிண்டுறேன். கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கிண்டுறேன். கிண்டிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பில் வச்சு நம்ம கிளற போகிறோம். நமக்கு அப்போ கட்டிப்படாமல் வந்துடும். ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தட். எல்லோரும் ஆடிக்குள் கிண்டுனா கட்டி ஆகிடும், அது ஒழுங்காக வராது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இல்லை, நீங்கள் ஈஸியாக கையிலேயே மிக்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் இதை வச்சு கொஞ்சம் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும் அப்படிங்கிறதுக்காக இதை வச்சு நான் அப்படியே கிண்டிடுவேன். கிண்டிட்டு நல்லா கட்டி இல்லாமல் வந்தோடனே இதை அடுப்பில் வச்சுட்டு, எவ்வளோ நெய் வேணுமோ, நீங்கள் ரொம்ப தாராள மனசுனா தாராளமாக நெய் ஊற்றுனீங்கன்னா உங்களோட ஆடிக்குள் சூப்பராக வரும். ஆடிக்குள் ஒழுங்காக வரலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கஞ்சத்தனமாக நெய் ஊற்றிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ உங்கள் வீட்டில் ஆடிக்குள் நல்லா வருதா இல்லையா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் நிறையா நெய் ஊற்றிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு. எந்த ஒரு இன்க்ரீடியண்ட், எந்த ஒரு ஸ்வீட்டுமே நம்ம பண்ணுறது அப்படின்னா அந்த ஸ்வீட்டுக்கான இதை நம்ம நிறையா சேர்க்கணும். அதில் நம்ம கஞ்சத்தனம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்புறம் அது ஒழுங்காக வராது இல்லையா. அதனால் ஃபஸ்ட் இதை கட்டி இல்லாமல் கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வைப்போம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவு நல்லா கிளறிட்டேன் கட்டி இல்லாமல்.
இப்போ பாருங்கள், இனிமேல் தான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். இது வரைக்கும் அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. இனிமேல் தான் அடுப்பை ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கீழே அடிப்பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும். கட்டிப்படாமல் ஃபஸ்ட்டு கிளறிட்டோம். இப்போ நம்ம அடிப்பிடிக்காமல் கிளறணும். அதுக்கு எங்கள் சைடு வந்து அந்த பாருங்கள் துடுப்புன்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கொஞ்சம் கட்டிப்படாமல் வரும். நல்லா நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கீ ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் இப்படி கட்டிப்படாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அதுவே அழகாக திரண்டு வந்துடும். கொஞ்சம் ஹீட் வந்தோடனே கீ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இதோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 1 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு வெல்லம் இல்லை கருப்பட்டி, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு கீ சேர்க்கணும். நான் அப்போவே கீ சொல்ல விட்டுட்டேன். 1/2 கப்பு கீ சேர்க்கணும். ஓகே, சூடு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கீயை ஆட் பண்ண வேண்டியதான். சூடு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கீயை ஆட் பண்ணி அப்படியே கட்டிப்படாமல் கிளறி அல்வா பதத்துக்கு வரும். வந்தோடனே நம்ம இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதான். ஆனால் நீங்கள் கிண்டுறதை மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக கட்டியாகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு விட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா அல்வா கன்சிஸ்டன்சிக்கே வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நல்லா பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் சர்வ் பண்ண வேண்டியதான். இன்னும் நெய் நிறையா ஊற்றினா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட்டோ இல்லை காரமோ அதோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.